சர்க்கரை வணக்கம் மக்களே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏற்கனவே 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி வழங்கப்பட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும், அதாவது 45 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி வழங்க போறாங்க. இதை நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சுட்டாரு. ஸோ இந்த தடுப்பூசிக்கு நம்ம எப்படி விண்ணப்பிக்கணும், எங்கே இது கிடைக்கும் அப்படின்னா, நம்ம இந்த தடுப்பூசியை போடணும் அப்படின்னா நம்ம ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும். ஸோ அந்த ஆன்லைனில் நம்முடைய தடுப்பூசி போடுவதுக்கு நம்ம எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் ஃபோனில் இருந்தே விண்ணப்பிக்க முடியுங்க. உங்கள் ஃபோனில் கூகுள் க்ரோம் இருக்கா, ஓப்பன் பண்ணுங்கள். கூகுள் க்ரோமில் யூஆர்எல்ல நீங்கள் selfregistration.cowin.gov.in அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகிடும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜில் உங்களுக்கு உங்களோட ஃபோன் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணணும். சரிங்களா? உங்களோட ஃபோன் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபோனுக்கு, உங்கள் ஃபோன் நம்பரில் இருக்க உங்களோட ஃபோனுக்கு ஒரு ஓடிபி அனுப்புவாங்க. ஒரு 6 டிஜிட் இருக்கக்கூடிய ஓடிபியாக அது இருக்கும். அந்த 6 டிஜிட் ஓடிபியையும் உங்களோட ஃபோனில் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை பட்டனை நீங்கள் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகுங்க. பார்த்தீங்களா? இப்போது உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பண்ணலாம். சரிங்களா? பார்க்கலாம் வாங்க. முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் வேக்சினேஷன்ற இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் என்ன இருக்குன்னா, ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப், ஃபோட்டோ ஐடி நம்பர், நேம், இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்ககிட்ட ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் இருக்கணும். ஆதார் கார்டாக இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் இருக்கலாம், பேன் கார்டு, பாஸ்போர்ட், பென்ஷன் பாஸ்புக், என்பிஆர் ஸ்மார்ட் கார்டு, ஓட்டர் ஐடி, இதில் எந்த ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் உங்ககிட்ட இருந்தாலும் அந்த நம்பர் இருந்தால் போதுங்க, இதை நம்மளால் அப்ளை பண்ண முடியும். இப்போ இங்கே உதாரணத்துக்கு நான் பேன் கார்டை நான் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபாக வைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய பேன் கார்டு நம்பரை நாங்கள் டைப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் பேன் கார்டில் இருக்கக்கூடிய என்னோடய நேம், கரெக்டான என்னோடய நேமை நான் டைப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அங்கே என்னோடய ஜெண்டர், ஆனா பெண்ணா அப்படிங்கிற ஜெண்டரை நம்ம டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம பிறந்த வருடத்தையும் நம்ம டைப் பண்ணணும். அந்த வருடத்தை போட்டதுக்கப்புறம் தான் நம்ம இந்த வேக்சினேஷனை போடுறதுக்கு வயது தகுதியானதா இல்லையான்றதை நம்ம காட்டுவோம் அங்கேயே. அதுக்கப்புறம் நம்ம ரெஜிஸ்டர்ன்ற பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம்னா அடுத்த பேஜ் நமக்கு இப்போ ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேக்சினேஷன் போடுறதுக்கான அக்கௌண்ட் டீட்டெயில் ஓப்பன் ஆகிருக்கும். நம்மளுடைய பெயர், நம்மளோட ஃபோட்டோ ஐடி, நம்மளுடைய ஐடி நம்பர் எல்லாமே இந்த பேஜில் நமக்கு தெரிய வந்துடும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் எதுக்காகனா, நம்முடைய குடும்பத்தில் உள்ள மற்றவர்களையும் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான வேக்சினேஷன் போடுறதுக்கு நம்ம இங்கே அவங்களையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஒருத்தர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலே போதும், நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் இந்த நம்பர் மூலியமாகவே, நம்ம ஒரு நம்பர் மூலியமாகவே அவங்களுக்கும் வேக்சினேஷனுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு மெம்பருக்குமே நம்ம அப்ளை பண்ண மாதிரியே ஃபோட்டோ ஐடி நம்பர் தேவைப்படும், ஜெண்டர், பிறந்த வருடம், இது எல்லாத்தையுமே அப்ளை பண்ணால் தான் அவங்களுக்கும் ஒரு அக்கௌண்ட் டீட்டெயில் ஓப்பன் ஆகுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் புதுசாக ஒரு மெம்பரை இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு மெம்பருக்குமே ஸ்கெடியூல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்கெடியூல்ன்ற ஆப்ஷன் எதுக்காகனா, நம்மளுடைய வேக்சினேஷன் நம்ம எந்த இடத்துல போட போகிறோம், என்னைக்கு போட போகிறோம் அப்படின்றத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். நம்ம போட போகிற இடத்துல வேக்சினேஷன் இருக்கா இல்லை முடிஞ்சிருச்சா அப்படின்ற டீட்டெயில்ஸும் நமக்கு இந்த ஆப்ஷன்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க பார்க்கலாம். புக் அப்பாயின்மெண்ட் ஃபார் வேக்சினேஷன் அப்படின்ற இந்த பேஜில் நம்மளுடைய பின் நம்பர், நம்மளோட ஏரியா பின் நம்பரை வச்சு நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம டிஸ்ட்ரிக்டோட நேமை வச்சு நம்ம இங்கே சர்ச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் பின் அப்படின்ற இடத்துல நான் மகாராஷ்டிராவோட பின்கோட் நம்பர் போட போகிறேன். மகாராஷ்டிராவில் எந்தெந்த இடங்களில் வேக்சினேஷன் கொடுக்குறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எனக்கு கிடைக்குது. அங்கே வேக்சினேஷன் எவ்வளோ அவைலபிளாக இருக்குது, எத்தனை வயசுக்காரங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நம்ம இங்கேயே நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேக்சினேஷன் எந்த நாளில் எவ்வளோ அவைலபிளாக இருக்குன்றதை பொறுத்து நம்மளால் ஸ்கெடியூல் பண்ண முடியுங்க. சப்போஸ் இங்கே என்ன அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது நாட் அவைலபிள், அந்த டேட்டில் ஆல்ரெடி நிறைய புக் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அங்கே வேக்சினேஷன் முடிஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் அங்கே புக் பண்ண முடியாது. ஸோ எங்கெல்லாம் க்ரீன் கலராக இருக்கும் அங்கெல்லாம் உங்களுக்கு தகுதியான வேக்சினேஷன் வழங்கப்படுதுன்னு அர்த்தம். ஸோ எல்லாரும் வேக்சினேஷன் எடுத்துப்போம். இந்த கொரோனான்ற கொடிய நோயை நம்ம விரட்டி அடிப்போம். மருத்துவத்துறையில் உள்ளவர்களும் ஆராய்ச்சியாளர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, வேக்சினேஷன் எடுத்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த அலைகள்லேருந்து நம்மளால் தப்பிக்க முடியும்னு சொல்கிறாங்க. எனவே எல்லாருமே வேக்சினேஷன் எடுத்துப்போம். உடனே புக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.